ஓப்பன். எங்களை எதுக்காக கூப்பிட்டீங்க? 2 நிமிஷம் சார். கம் இன் ப்ளீஸ். இது என்ன? இது உங்க சரித்திரமே எழுதப்பட்டிருக்கே சார். நீங்க எப்போ சிஐடியில் ஜாயின் பண்ணீங்க? எத்தனை குற்றவாளிகளை பிடிச்சிருக்கீங்க? என் பேரு தயா பேர் கூட இருக்கு. இதை பண்ணது யாரு? இந்த செல்லில் எந்த குற்றவாளி இருந்தான்? கிரிக்கெட்டவும் நேத்தா ரிலீஸ் ஆகி போனான். அவன் போன பிறகுதான் நான் இதை எல்லாத்தையும் கவனிச்சேன். கிரிக்கெட்டோ? ஆமாம் சார். கிரிக்கெட்டோ 10 வருஷத்துக்கு முன்னாடினா அவனை ஒரு கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணேன். இவ்வளோ வருஷம் அவன் இந்த செல்லில் இருந்தானா? ஏன் நீங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லையா? அப்போ செல்லை டெய்லி க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அவன் இது மாதிரி எழுத முயற்சி பண்ணல. அப்படின்னா அவன் இதெல்லாத்தையும் நேத்து தான் சார் பண்ணியிருக்கான். இங்க இருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. ஏசிபி பிரத்யுமன், அபிஜித், எனக்கு தெரிஞ்ச இந்த கிரிக்கெட்டோ வார்னிங் கொடுக்குறா, என்கிட்டயே சேலஞ்ச் பண்றான். வார்னிங்? ஆமா ஜெயிலர் சார், வார்னிங். அவனோட வாழ்க்கையில 10 வருஷம் என்னால தான் இந்த ஜெயிலுக்குள்ள இருந்திருக்கா. அதனால என்ன பழி வாங்க துடிக்கிறான். சார், நாம இது அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க கூடாது சார். வா என் செல்ல சிங்கமே, வா. சபாஷ், வாடா என் சிங்க குட்டியே. என்னடா பண்ற? மொத்த நாள் லேட்டு தானே உனக்கு? இல்லப்பா, நீங்க தான் சொல்லிருந்தீங்கல்ல, நான் வாழ்த்தனெல்லாம் பண்ணாம இருந்தா ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. அட ஆமாப்பா. அப்பா சுத்தமா மறந்து போயிட்டேன். இல்லப்பா, உங்களால மறக்க முடியாது. நீங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கொண்டு வந்திருக்கேன்? சாக்லேட். அட பாரு, சாக்லேட். அந்த சாக்லேட் எடுத்து வை. எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டேன்னா அப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன். அட சாப்பிடட்டுமா? நான் சாப்பிடுவேன். இங்க பாரு, சாக்லேட்டை உள்ள வை போ. நீ நல்ல பையன் தானே? டாடி, மம்மி கிட்ட சொல்லுங்களே. இங்க பாருப்பா, உன் டாடியும் மம்மியை பார்த்தா ரொம்ப பயப்படுவாரு. நீ பாதி சாக்லேட் சாப்பிடு. ஓகே சரி? ஹே சாக்லேட். என்ன மனுவோட அம்மா, இன்னைக்கு எனக்காக ஸ்பெஷலா என்ன பண்ணிருக்க? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெண்டைக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். அட, உன்னைத்தான் நம்பர் 1 மனைவின்னு சொல்லுவாங்க. வாடி என் உயிரே. என்னால நம்பவே முடியல. இது கனவா இல்ல உண்மையா? உங்க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க நல்லவரா மாறி இருக்கீங்க. நல்ல மனுஷனா நான் மாறித்தானே ஆகணும்.
ஏன்னா பையன் மேல சத்தியம் பண்ணியிருக்கேனே. பொய்யான சத்தியத்தை பண்ணிருக்க நீ. உங்க கணவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். சார், இவர் இப்ப திருந்துட்டாரு, நல்லவரா மாறிட்டாரு, என்ன இவ நம்புங்க. திருந்திட்டான்னு தப்பு கணக்கு போட்டிருக்கீங்க. இவ ஒண்ணு திருந்தல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கொலையே பண்ணியிருக்கான். அவர் சொல்றது நிஜமா? பெத்த பையனோட தலையில அடிச்சு பொய் சத்தியம் பண்ணீங்களா? இல்லலதா, நான் தான் தப்பு கணக்கு போட்டேன். நீ எனக்கு மட்டும் கெட்டவ இல்ல, பெத்த பிள்ளைக்கு கூட நீ ஒரு தப்பான அப்பாவா தான் இருந்திருக்க. அப்படி பேசாதலதா, நான் எல்லாமே உங்களுக்காக தானே பண்றேன். என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நீங்க வாப்பா. என் பையனை தொடாத. இன்னையில இருந்து எங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல. அட என்னம்மா? ஏசிபி சார், இவரை கூட்டிட்டு ஒரு போங்க. நிமிஷம் ஏசிபி சார். என் பையனையாவது நான் பார்த்துட்டு வரேன். ஏசிபி சார், ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், என் பையனை நான் பார்க்கணும். ஏசிபி சார், பேசாம வாங்க. பண்றேன். ஒரு தடவை ப்ளீஸ் சார். கூட்டிட்டு போங்க மகனே, கூட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் மகனே. என்ன இந்த அளவுக்கு வெறுத்திட்டியாலதா? சட்டம் கூட எனக்கு இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கல. ஆனா நீ என்னை விட்டு விலகுனது தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது. முதல்ல என் மனசுல விஷத்தை கக்குன, இப்போ நீயே விஷத்தை குடிச்சிட்டியே. உன்னால எங்களோட வாழ்க்கையை நரகம் ஆயிடுச்சு. ஜனங்க எங்களை கேவலப்படுத்தினாங்க, எங்களை நிம்மதியா வாழ விடல. என் குழந்தையோட எதிர்காலம் என் கண்ணு முன்னாடியே இருண்டு போச்சு. தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எங்க 2 பேருக்கும் வேற வழி இல்ல. உங்களால முடிஞ்சா வருங்காலத்துல உங்களை நீங்க திருத்திக்கிட்டு வாழுங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்களோட பிரிவு உங்க வாழ்க்கையில கிடைச்ச பெரிய தண்டனையா இருக்கட்டும். ஏசிபி, உன்னோட வாழ்க்கையில நான் கண்டிப்பா விஷத்தை கக்கத்தான் போறேன். நீ தவிச்சு சாக போற. இது என்னோட வாக்க நான் தவற மாட்டேன். என் மனைவி மகன் மேல நான் சத்தியம் பண்ணி இதை சொல்றேன். ஏசிபி பிரத்யுமன், உன்னை விட மாட்டேன். இங்க எக்ஸாக்ட்டா என்ன நடந்துச்சு சார்? நாங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரக் எங்களை திடீர்னு ஓவர்டேக் பண்ணிச்சு. அதுல இருந்து இந்த பாடி விழுந்துச்சு சார். அந்த ட்ரக்கோட நம்பர் பாத்தீங்களா? இல்ல சார். நம்பரை பார்க்கலனாலும் வேற ஏதாச்சும் பார்த்துருப்பீங்கல்ல? ஆமா சார், அது வெள்ளை கலர் ட்ரக், ரெட் கலர்ல கோடு போட்டிருந்துச்சு. யாருண்ணா நீ? எல்லோ கலர் ஷீட்டால கவர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஹலோ, ஒரு வெள்ளை கலர் ட்ரக், ரெட் கலர் லைன் இருக்கும், அதில் எல்லோ கலர் டாப்பில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கேருந்து மெடிக்கேட் ரோட் பக்கம் போயிருக்கு. நெத்திக்கு நடுவில் கரெக்டாக சுட்டிருக்கான். அப்போ கொலகாரம் கண்டிப்பாக பக்கத்தில் தான் நின்று இருக்கணும். எனி ஐடென்டிஃபிகேஷன்? நோ சார், வாலெட் கூட இல்லை. ஒரு நிமிஷம். இதை நான் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணு. என்னை கண்டுபிடி. உனக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது வாழ்வதற்கு. ஆனா இதை எதுக்காக எழுதியிருக்காங்க சார்? ஒரு வேளை யாருடைய உயிர் ஆபத்தில் இருக்கு, அவங்க 2 நாள்ல சாகலாம். ஒருவேளை உதவி கேட்டு இதை எழுதியிருக்காங்கன்னா யார் இதை எழுதுனாங்களோ அதை எதுக்கு ரத்தத்தால் எழுதணும்? எனக்கு தெரிஞ்சு டெட் பாடி ட்ரக்ல இருந்து தெரியாம விழல, யாரோ வேணும்னு தான் தள்ளி விட்டுருக்கணும். ஆனா சார், யாரா இருந்தாலும் பாடியா ஆள் இல்லாத இடத்துல தான் போடுவாங்க. நடு ரோட்ல எப்படி போடுவாங்க? பாடி நம்ம கைக்கு கிடைக்கணும்னு பார்த்துருப்பான். அண்ட் இந்த பாடி மூலமா நமக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்கான். இப்போ இந்த மெசேஜ் யாருக்காக அனுப்பப்பட்டதுன்னு அதையும் நாம் கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா 2 நாளைக்குள்ள இன்னொரு அப்பாவியோட உயிர் போக வாய்ப்பு இருக்கு. உன் பேச்சு கேட்டு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க கூடாது. நேரத்தை வீணடிக்கிற அபிஜித், வா போலாம். சார், எனக்கு இப்போ கூட தோணுது சார், இந்த மிரட்டல் அவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துக்க கூடாது சார். ஒரு தடவை நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் சார். நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னா
நான் திரும்ப பேசவே மாட்டேன் சார். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ப்ளீஸ் சார் ஒரு வாட்டி. நீ அடங்க மாட்டியே, வா போலாம். நான் தான் சொன்னேனே அபிஜித், இங்க யாருமே இல்லையே. அது இல்லாம இந்த வீட்டோட சூழ்நிலையை பார்த்தா பல வருஷமா யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. கரெக்டா சொன்னீங்க ஏசிபி. இப்ப இந்த வீட்டுக்குள்ள பேய்களை தவிர்த்து யாருமே இருக்கிறது இல்ல. கக்காட்டோ, வா. அட்டகாசம்தான். உங்களோட ஞாபக சக்தியை பாராட்டியே ஆகணும் சார். ஆனா இதுல இன்னொன்னு நிரூபணம் ஆகுது. அதாவது 10 வருஷம் நான் ஜெயிலுக்குள்ள இருந்தேன். ஆனா 10 வருஷத்துக்கு அப்புறமும் நான் பார்க்க அப்படியே தான் இருக்கேன். அதே கெத்தோட தான் இருக்கேன். நீங்கெல்லாம் ஸ்தம்பிச்சு நிக்கிற மாதிரி நான் ஒரு காரியத்தை பண்ண ஆசைப்படுறேன். பண்ணு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த என் வீட்டை காட்ட விரும்புறேன். இது என்னுடைய வீடு. இங்க ஒரு குடும்பம் இருந்துச்சு அபிஜித் சார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இதோ இந்த வீடு இருக்கே, சந்தோஷத்தால நிரம்பி வலிஞ்சுது. என் பையன் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பான், இங்க அங்க அங்க எல்லா இடத்துலயுமே. கிச்சன்ல இருந்து என் மனைவி குரல் கொடுப்பா. சந்தோஷம் இந்த வீடு முழுக்க பரவி இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் என்னோட அழகான குடும்பத்தை அடியோட தரைமட்டமாக்குறதுக்கு ஒரு அரக்கன் வந்தான். அதோட அந்த அரக்கனோட பேரு ஏசிபி பிரத்யுமன். அவன் இந்த அழகான வீட்டை உடைச்சு சாம்பலாக்கிட்டான், மொத்தமா அழிச்சிட்டான். 10 வருஷத்துக்கு என்ன ஜெயில தூக்கி போட்டுட்டான். இப்ப இந்த வீட்டுல ஒண்ணுமே கிடையாது, வெறுமை இருக்கு. ஆனா அங்க ஏதோ உடைஞ்ச பொருட்கள், இந்த 8 கால் பூச்சி வலைகள், இது பல இடங்கள்ல இருக்கு. பழைய நினைவுகள் இருக்கு. சொல்லுங்க ஏசிபி சார், வேற இங்க என்னதான் இருக்கு? என்ன உன்னோட விருப்பம்? 10 வருஷம் என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறியா, இல்ல என்னோட உசுரை பறிக்கிறியா? ஏசிபி சார், அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன கொஞ்சம் பாருங்களேன், நீங்க கொஞ்சம் பாருங்க. நான் பாக்குறதுக்கு அந்த மாதிரியா இருக்கேன்? சொல்லுங்க, நான் யாரையாவது பழி வாங்க முடியுமா? நான் ஒரு சாதாரண பொடி பையன். சிங்கத்தை என்ன பண்ண முடியும்? முடியாது. நேரா விஷயத்துக்கே வா. ஜெயில் செவத்துல எதுக்காக அதெல்லாத்தையும் எழுதி வச்சிருந்த? அபிஜித் சார், நான் ஒரு விசித்திரமான மனுஷன். கணக்கை எப்பவுமே சரியா வச்சுப்பேன். அபிஜித் சார், இப்போ நான் உங்ககிட்ட இருந்து ஒரு 100 ரூபா வாங்கிட்டா 10 வருஷத்துக்கு அப்புறம் வட்டியோட சேர்த்து அதை நான் கொடுப்பேன் உங்களுக்கு. வாக்கு தவற மாட்டேன். அப்புறம் என்ன, நம்ம ஏசிபி பிரத்யுமன் சார் கூட எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடன் கொடுத்திருந்தாரு. அந்த கடனை இப்ப திருப்பி கொடுக்கணும். அந்த கடனை நான் அடைக்கணும். வேற ஒண்ணும் இல்ல.
சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணுவ? என் உயிரை எடுக்கிறியா இல்ல எங்கேயாவது கடத்திட்டு போக? கிடையாது. ஏசிபி சார், நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையின் பலன் இனிப்பா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டை கொடுக்கறேன். அதனுடைய சுவை இருக்கே ஏசிபி சார், உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். அதனுடைய சுவையை நீங்க காலத்துக்கும் மறக்க மாட்டீங்க. அந்த நேரத்துல உங்க அழகான முகத்தை நான் பார்க்கணும். ஜாலியா இருக்கும். அதுக்காகத்தான் காத்திருக்கேன். இன்னும் சொல்ல போனா ஏசிபி சார், நீங்களே மோதி பார்க்கறதுக்கு பதிலா என்னை தேடி வந்து நிப்பீங்க, மண்டியிட்டு பிச்சை கேட்பீங்க. இன்னும் சொல்ல போனா உங்க உயிரை விட கூட நீங்க தயாரா இருப்பீங்க. ஏசிபி சார், 10 வருஷத்து பழி. 10 வருஷமா எப்படி ஒத்துக்க மாட்டான் சார்? இவனை பியூரோவுக்கு தூக்கிட்டு போலாம். இல்ல அபிஜித், நாம அப்படி பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியும். என்ன ஒரு கை பார்க்க போறேன்னு அவனே என்கிட்ட சவால் விடுறான். சார், அவன் இன்டைரக்ட்லி அதை தானே மீன் பண்றான். அவன் நம்மளை சேலஞ்ச் பண்றான். சார், இவனை இழுத்துட்டு போலாம். இல்ல அபிஜித், நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. விடுதலை. கம், லெட்ஸ் கோ. ஆதாரம் வேணும்னு அதையும் தேடுவேன். ஆனா எங்க சாருக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். 10 வருஷத்து பழிய 10 வருஷமா எடுப்பான். அவனோட மிரட்டலுக்கு என்ன அர்த்தம்? தயா, இதுல வேற எந்த அர்த்தமும் இல்ல. 10 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கா. ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கா கிரிக்கெட்டோ. அவனை பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்காத. இல்ல சார், இவன் ஆபத்தானவனா தெரியுறான். ஏற்கனவே இவன் பிளான் பண்ணியிருக்கான். அதனாலதான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா மிரட்டுறான். உன்ன மாதிரியே தான் அபிஜித்தும் யோசனை பண்ணிட்டு இருக்கா. தேவையில்லாம நீங்க டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. அபிஜித் எங்க? சார், அவன் ஐபி டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில பேப்பர்லாம் சப்மிட் பண்றதுக்கு போயிருக்கிறான். பாஸ், கிடைச்சாச்சு. ஒரு வழியா இந்த பவுடர்ல இருந்து நமக்கு ஒன்று கிடைச்சிருக்கு பாருங்க. சரி, இது வந்து ஈஸ்டர். அப்போ தயா, இந்த தார்போலின் எங்கேயாவது சாமில் இருந்தோ, வுட் ஃபேக்டரி இல்லைன்னா ஃபர்னிச்சர் கடையிலிருந்து வந்திருக்கணும். இல்லை பாஸ், இந்த தடவை உன்னோட ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் தப்புது. ஆக்சுவலி இந்த சாடஸ்ட் ஐஸ் ஃபேக்டரியிலேருந்து வந்திருக்கு. ஐஸ் ஃபேக்டரியில் இருந்தா? ஆமாம், ஏன்னா இந்த தார்போலின்ல எனக்கு சாடஸ்ட்டை தவிர்த்து லிக்விட் அமோனியா கிடைச்சிருக்கு. உங்களுக்கே தெரியும், லிக்விட் அமோனியா ஐஸ் ஃபேக்டரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு, ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி. ஏன் தெரியுமா பூர்வி? ஆமாம் சார், எந்த ஒரு லிக்விடையும் கேஸாக மாற்றுறதுக்கு ஒரு ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. லிக்விட் அமோனியா ஆவியாக மாறும்போது அது அதிகப்படியாக ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது, அதுவும் தன்னுடைய டெம்பரேச்சரை மாற்றிக்காம. அதனால இது ஒரு நல்ல ரெஃப்ரிஜரேட். வா ரே வா, பிரமாதம். நீ ஒரு வேலை பண்ணு பூர்வி, பேசாம ஃபாரன்சிக் லேப் வந்துரு. இல்லை சார், நான் இங்கே இருக்கேன். அப்படின்னா சார், இது ஐஸ் ஃபேக்டரியிலேருந்து வந்திருக்கா? 200% பங்கஜ். சாரி சார், ஆனா நான் இதை அக்ரி பண்ணல. அப்படியா? என்னோட அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த தார்போலின் ஐஸ் ஃபேக்டரியில இருந்து வரல. அது எப்படி நீ சொல்ற? இல்ல சார், இத நான் சொல்லல. இத இந்த பேட்டர்ன் சொல்லுது. இந்த தார்போலின்ல இதோ இந்த இடத்துல, இங்க இங்க அப்புறமா இதோ இங்க இங்க கொஞ்சமா டிஸ்கலரேஷன் தெரியுதுல்ல, கொஞ்சமா இந்த பார்ட்ல கலர் போயிருக்கு. அது ஏன்னா இந்த பர்டிகுலர் பார்ட் டைரக்டா சாடஸ்ட் ஸ்டார்ட் அமோனியா கான்டாக்ட்ல வந்திருக்கு. ஆனா பேக் சைடுல இருக்கிற பார்ட் எஃபெக்ட் ஆகல. பாடிய தார்போலினோட அந்த சைடுல இருந்து ரொட்டேட் பண்ணிருந்தாங்க.
அப்புறம் இந்த பாகம் இருக்கே இது ட்ரக்கோட கான்டாக்ட்ல இருந்திருக்கு, ட்ரக்கோட பேஸ்ல இருந்திருக்கு, அங்க அமோனியா சாடஸ்ட் இருந்திருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ட்ரக் ஐஸ் ஃபைட்ல இருந்து வெளியே வரும்போது அப்போ அந்த ஃப்ளோர்ல உள்பக்கத்துல சோடோஸ்டும் அப்புறம் அமோனியாவும் இருந்திருக்கும். தார்பாலின்ல இருக்குல்ல, தார்பாலினை அது மேல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பாடியை அந்த தார்பாலின்ல கட்டி வச்சதுனால இந்த பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஆமா சார். தயா, ஒரு வேலை செய். சிட்டிக்குள்ள எவ்வளோ ஐஸ் ஃபேக்டரிஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணு. அங்கே போய் அந்த வெள்ளை ட்ரக்கு எந்த ஐஸ் ஃபேக்டரியிலேருந்து வந்ததுன்னு பாரு. சார், நான் இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் சந்திக்க வந்ததே இல்லை. ஆனால் இப்போ கடந்த 6 மாதங்களா ஒரு ஆள் டெய்லி இவனை சந்திக்க வந்திருக்கிறான். இந்த ஆள் யாரு? நமித். போன தடவை 13 ஜூலைக்கு வந்திருக்கான். 13 ஜூலைக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கான். 15th ஜூலை கிரிக்கெட்டும் ரிலீஸ் ஆயிருக்கான். இந்த நமித்தோட ஏதாச்சும் டீட்டெயில் இருக்கா? இருக்க. இங்கே யார் வந்து போனாலும் அவங்களுக்கு ஐடி கார்டு பண்ணுவோம். இதான் அவனுடைய ஃபோட்டோ. என்ன? இவன் தான் அந்த நமிதா? இவன் தான் கிரிக்கெட்டை மீட் பண்ண ஜெயிலுக்கு வந்திருக்கான். ஆனா இவனையே யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஏசிபி சாருக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. சார், சிட்டியில் இருக்க எல்லா ஐஸ் ஃபேக்ட்ரிக்கும் காண்டாக்ட் பண்ணேன். இந்த ஐஸ் ஃபேக்ட்ரியோட ஓனரோட ட்ரக் தான் அது. இவன் பேர் என்ன? ராணா. ராணா? பார்க்கறதுக்கு பயந்த மாதிரி இருக்கான். எஸ் சார், பாடியை பற்றி எல்லாம் சொல்லியாச்சு. சார், இது ஏன் ட்ரக்கு தானே நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஆனால் அந்த டெட் பாடியை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இந்த ஆளை தெரியுதா? இல்லை சார், இவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் இவனோட பாடி உன்னோட ட்ரக்கில் எப்படி வந்துச்சு? சார், அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் மனைவியோட ஒன்று விட்ட தம்பி மனிஷ், அவனுக்கு நான் ட்ரக்கை கொடுத்துருந்தேன். அவனுக்கு ஏதோ வேலை இருந்தது. இருங்க சார், நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். வேண்டாம், ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன்கிட்ட பர்சனலாக பேசிக்கிறோம். அவனோட வீட்டு அட்ரஸ் கொடு. சார், நான் என்னத்தை சொல்ல, 2 நாளைக்கு முன்னாடி தான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கான். இருங்க சார், நான் என் ஒய்ஃபை ஃபோன் பண்ணி கேட்குறேன். சார், சாரி சார், என்னோட ஒய்ஃபுக்கு ஃபோன் போகலை சார். பரவாயில்ல, அவனோட அட்ரஸ் கிடைச்சா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். அப்புறம் இன்னொன்று, மனிஷ்கிட்ட எதையும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? சரிங்க சார். இந்த கொலைக்கு பின்னாடி கிரிக்கெட்டோட கைதான் இருக்கு. உங்ககிட்ட மெசேஜ் பாஸ் ஆகணும் தான் அவன் கொலையே பண்ணியிருக்கான். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த கேஸை மறந்துடுங்கன்னு. இருந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு விசாரிச்சுட்டு வரேன். விசாரிச்சதுனால தான் சார் இவ்வளோவாது தெரிய வந்துச்சு. செத்தவன் பேரு நமித். அவன் உடம்புல எழுதப்பட்டிருக்கு, என்னை தேடுங்க, நான் இன்னும் ஒரு 2 நாள் உயிரோட இருப்பேன். இதுக்கும் ஜெயிலில் இருக்கிற செவத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. கிரிக்கெட்டோ ஜெயில் செவத்துல இது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருந்தான் சார். ஆமாம் சார், அவன் நம்ம கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல ஆசைப்படுறான். நீங்கள் இன்னும் வெறும் 2 நாள் தான் உயிரோட இருப்பீங்களா? சார், நாம அவனை தடுத்து நிறுத்த. 2 பேரும் எதுக்காக அடம் பிடிக்கிறீங்க? இந்த கிரிக்கெட்டோ பின்னாடியே அலையிறீங்க. சிஐடியில சேரும்போது என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? நம்ம உயிரை பத்தி கவலைப்படக்கூடாதுன்னு, பொதுமக்கள் உயிரைத்தான் நம்ம காப்பாற்றணும்னு. சார், நாங்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் காப்பாற்ற தான் சார் செய்வோம். அதுக்காச்சும் உயிரோட இருக்கணும்ல சார். சார், புரிஞ்சுக்கோங்க சார், உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். அபிஜித், நான் ஆயிரக்கணக்கானவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். பல குற்றவாளிகளை என் கையாலேயே சுட்டிருக்க. அப்படி இருக்கவங்க ஒவ்வொரு ஃபைலையும் பார்த்து யாரால எனக்கு ஆபத்துன்னு பார்க்கணுமா? நமக்கு நிறைய வேலை இருக்கு. என் உயிரை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த பயலை யார் கொலை பண்ணுதுன்னு கண்டுபிடிங்க. ஆமா சார், கிராக்கெட்டோ மிரட்டலுக்கோ நமித்தோட கொலைக்கோ ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அவன் இந்த ஆளை ட்ரக்ல இருந்து வெளியில தூக்கி போட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கான், இல்லைன்னா மிரட்டுறான். சரி, கனெக்ஷன் இருக்கட்டுமே. அப்படி கனெக்ஷன் இருந்தா இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆதாரமா நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அதுவும் கிடைச்சிரும் சார். தேடினா சரியான ஒரு ஆதாரம் கண்டிப்பா கிடைக்கும். சரி அபிஜித், எப்போ ஆதாரம் கிடைக்குதோ அப்ப பாத்துக்கலாம். அப்ப இவனை பத்தி யோசிக்கலாம். இப்ப வேண்டாம். ஆதாரம் கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும். நமித் கேஸ்லயே கிடைக்கும். ஹலோ, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஐஸ் ஃபேக்ட்ரி ஓனர் தான் கால் பண்ணாரு. மனிஷோட அட்ரஸை கொடுத்துருக்கான். மும்பைலேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி
கலிஸ்பூர்ல இருக்கான். அப்ப சரி, நேரா கலிஜ்பூர் போங்க. இவனுக்கு அந்த மனிஷ் கூட என்ன சம்பந்தம் இருக்குன்னு உடனடியா தெரிஞ்சுட்டு வாங்க. சரி சார், கண்டுபிடிக்கிறோம். இந்த கிரிக்கெட்டோ ஏசிபி சாருக்கு எதிராக என்ன பண்ண போறான்னு தெரிஞ்சே ஆகணும். ஃப்ரெடி, பங்கஜ், அந்த ட்ரக்கை பத்தியும் தெரிஞ்சுக்கங்க. அந்த ட்ரக்ல இருந்து தானே நமித் பாடியை கீழே போட்டிருக்காங்க. சார், இதுதான் மனிஷோட வீடு. போய் பார்ப்போம். நமித்தோட கொலைக்கும் இவனுக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கலாம். மனிஷ் இருக்காரா? நாங்க சிஐடிஸ். யாரு ஸ்மிதா? அது இவங்க சொல்லுங்க. நாங்க சிஐடி ஆஃபீஸர்ஸ். ராணா, போன வாரம் ராணா கிட்ட இருந்து ட்ரக் வாங்கியிருக்கிறீங்க. ஓ, அதுவா? ஓகே, வாங்க வாங்க, உள்ள வாங்க, பேசலாம். மாயா சான்சல். சரி, சொல்லு. 2 நாளுக்கு முன்னாடி அந்த ட்ரக்கு திருடு போயிருச்சு. திருட்டு போச்சா? அது தெரிய வேண்டாம்னு அந்த விஷயத்த ராணாவுக்கு சொல்லலை. ட்ரக்கை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எஃப்ஐஆர் போட்டியா? எஃப்ஐஆர் போட்டேன். இன்னொரு வேலையும் பண்ணியிருக்கிறேன். இதோ இந்த மொபைலில் இந்த ஸ்கெட்சோட பிக்சரை எடுத்திருக்கேன். இவனா? நமித். இவன் ட்ரக்கை திருடினானா? இவன் தான் ட்ரக்கை திருடுனான். உனக்கு இவனை தெரியுமா? இல்லை, தெரியாது. அதாவது ட்ரக்கு திருட நமித் கிளம்பி இங்கே வந்திருக்கான்ல? அப்படி இந்த ட்ரக்கில் என்னதான் இருந்துச்சு? சார், அதான் சார் எனக்கு குழப்பமா இருக்கு. என்ன இருந்திருக்கும்? அந்த ட்ரக்கு கூடவே வேற ஏதாச்சும் திருடிட்டானா? என் வீட்டோட நிலைமையை பாருங்க சார். இங்க இருந்து அவன் என்னதான் திருடுவான்? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அது இவ தான் என்னுடைய மனைவி, 2 குழந்தைங்க. நாங்க தான் இருக்கோம், மாயா, சஞ்சல். 4 பேரா? ஆமா, 4 பேர் தான், வேற யாரும் இல்லை. சரி, வேற ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே? சரி, கண்டிப்பா. கண்டிப்பா. பை பாய். அபிஜித், வீட்டில் ஒரு விஷயத்தை கவனிச்சியா? மனிஷ் பொய் சொல்றான். பொய்யா? எதை வச்சு சொல்றீங்க? வந்தா உள்ள சொன்னான்ல, வீட்டில் 4 பேர் இருக்காங்களாம். ஆனால் இங்கே ஒரு குழந்தை கூட இருக்கு. தெரியுதா? ரெட் டிஷர்ட், அப்புறம் இந்த ஜீன். வீட்டில் ஒரு பையனோட ட்ரெஸ் தான் இது. அதோட உள்ள ஒரு சின்ன பையனோட ஷூவை பார்த்தேன். ஆனா எதுக்கு நம்ம கிட்ட போய் சொல்லணும்? அது மனிஷோட பையனா இருக்கலாம், இல்ல வேற யாராவது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை மனிஷ் நம்ம கிட்ட மறைக்கிறான். இதுக்கும் நமித்தோட கொலைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒரு நிமிஷம் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இங்க எவ்வளோ பேர் தங்கியிருக்காங்க? சார், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இந்த வீட்டில் ஒரு பையனும் இருக்கான். அவன் பேர் அர்ஜுன். அர்ஜுன்? அவனை நம்ம பார்க்கலையே, வீட்லேயும் காணாமே. அதோட மனிஷ் பையனை பற்றி ஏன் நம்மக்கிட்ட மறைக்கணும்? சொல்லுங்க ஃப்ரெடி, என்ன ட்ரக் கிடைச்சிருச்சா? ஃபேண்டாஸ்டிக்.
மை காட், இன்னும் 2 டெட் பாடி. சார் ஒருவேளை ஒருத்தன் ட்ரக் டிரைவராக இருக்கலாம், இன்னொருத்தன் கிளீனராக இருக்கலாம். நமித்தை வந்து கொலை பண்ண மாதிரியா தான் இவனையும் கொலை பண்ணியிருக்காங்க சார். நெத்தியில் டைரக்டாக சுட்டிருக்கான். ஒரு நிமிஷம், நமித் பாடி மாதிரி இவங்க பாடியிலே மெசேஜ் இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க, நேரம் இல்லை. இங்க பாரு, இவன் பாடியிலையும் ரத்தத்தால எழுதியிருக்கு. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம்? அதோட இது யாருக்கு? இப்போ நான் யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க. நான் என்ன கேட்கிறேனோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சீக்கிரமா சொல்லுங்க. இதுதான் உங்களோட ரிப்ளையா? ஹலோ, அதெல்லாம் விடுங்க. சொல்லுங்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் அப்படியா? யாரு எனக்கே தெரியாது. சரி, நானே வர்றேன். சரி, சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்க எங்க போறீங்க? மறுபடியும் தடுத்துட்ட. போகும்போது தடுக்கிறீங்க. சாரிங்க ஓடி போங்கறல. நீங்களா? நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? என் புருஷன் எப்ப வேணாலும் வரலாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். இங்க பாரு ஸ்மிதா, எங்களுக்கு அர்ஜுனை பத்தி எல்லாமே தெரியும். என்ன மறைக்கிற? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. என்னாச்சு சொல்லு, காட்டு. புருஷன் அடிச்சானா? இல்ல, அது வந்து வேணும்னே ஒன்னும் அவரை அடிக்கல. நான் தப்பு பண்ணதால. இங்க என்ன நடக்குது? இங்க எப்படி வந்தீங்க? நல்லதாச்சு, நான் பர்ஸ் எடுக்கிறதுக்காக திரும்பி வந்தேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது. அதெல்லாம் பொய்யா? வெளியில அனுப்ப பிளான் போடுறீங்களா? ஸ்மிதா, என்னடி நடக்குதுங்க? பொண்டாட்டி அடிக்கிறியாடா? உனக்கு வெக்கமா இல்ல? என்னது ஏன் பொண்டாட்டி? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சிஐடி காரங்க உங்களோட லிமிட்ல இருங்க. என் குடும்ப விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னா பொம்பளைனா பொம்பளை மாதிரி. ஏய், பொம்பளை தானேனா? பொம்பளையா இருக்கிறதுனால ஒரு ஆம்பளை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ற உன்னை. அது சரி. அடிக்க பிடிக்கும்ல? அடி அடிடா என் முன்னாடி. பயந்துட்டியா? அடிடா, அடி. விடியல. அடி. பொம்பளை அடிப்பியா? இன்னும் வேணுமா? அடி. மனைவிய கை நீட்டி அடிக்கிறான், பொம்பளைய பலவீனமா பாக்குறான். சட்டம் உன்ன ஒரு கை பாத்திரம். உண்மையை சொல்லு அர்ஜுன், அவனை பத்தி என்னத்த மறைக்கிற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றியா இல்ல? சார் வேண்டாம் சார், அவரை அடிக்காதீங்க. நான் சொல்லிடுறேன் சார். இவரை அடிக்காதீங்க. அர்ஜுன் என் சிஸ்டரோட பையன். முதல்ல எதுக்கு போய் சொன்ன? அர்ஜுன் எங்க? அது வந்து நமித் அந்த ட்ரக்கு கூடயே அர்ஜுனையும் கிட்னாப் பண்ணிட்டான். அர்ஜுன் 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 வந்து சாப்பிட்டு போ அர்ஜுன். அட என்ன, அவனை நீ சாப்பிட கூப்பிட்டுட்டே இருக்கான். ஒரு சாத்தானுக்கு பிறந்தவன். லூசு போய் இங்கதான் எங்கேயா விளையாடிக்கிட்டு இருப்பான்.
ஐயோ ட்ரக் போகுது ட்ரக். ஏய் அர்ஜுன் ஏய் உங்க கண்ணு முன்னாடி அர்ஜுனை கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க போலீஸ சொல்லவே இல்லை. மனுஷ பத்தி சொல்லணும்னா அவருக்கு முதல்ல இருந்தே அர்ஜுனை பிடிக்காது. அதனாலதான் அர்ஜுன் தொலைஞ்சு போயிருந்தாலும் ட்ரக் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அர்ஜுன் தொலைஞ்சு போயிட்டான்னு கொடுக்கல. உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த சின்ன குழந்தையோட வாழ்க்கையை பத்தி கவலையே கிடையாதாடா? உனக்கு அந்த ட்ரக் மட்டும் தான் வேணுமா? இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நமித் எதுக்காக குழந்தைய கிட்னாப் பண்ணா? பணம் ஒரு காரணமா இருக்காது. சரி, இந்த அர்ஜுன் இருக்கான்ல, அவன் எதுக்கு இங்க தங்குறான்? அம்மா அப்பா கூட எதுக்காக தங்கல? என் சிஸ்டர் பிரியா, அவதான் அவனுடைய அம்மா. அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனை விட்டுட்டு போயிட்டா. ஏன்னா அவளால தனியா இருந்து அவனை காப்பாத்த முடியல. ஏன் அப்படி சொல்ற? அவ புருஷன் எங்க? அவன் ஒரு குற்றவாளி. அர்ஜுன் பொறுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட அப்பா இறந்து போயிட்டான். I see. அவன் யாரு? அது உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்ல. அவன் பேர் என்ன? நகுல். நகுல்? ஆமா, அவனுடைய அப்பா ஒரு போலீஸ்காரர். அவரு தன்னுடைய கையாலேயே தன்னோட பையனை சுட்டு தள்ளிட்டாரு. இதான் அந்த நகுலா? ஆமா, இவன் தான் நகுல். உங்களுக்கு இவனை எப்படி தெரியும்? அப்படின்னா அர்ஜுன் ஏசிபி சாரோட பேரனா? இந்த பேரன், இவன் இருக்கிற விஷயம் ஏசிபி சாருக்கு தெரியாது. இவ என்னோட பேரனா? அர்ஜுன். ரொம்ப கரெக்டா சொன்ன ஏசிபி, ரொம்ப கரெக்டா சொன்ன. இவனே தான், இவன் தான் உன்னுடைய பேரன். ஆனா நீ ரொம்ப பாவப்பட்டவன். போட்டோல தான் அவனுக்கு அன்பு செலுத்த முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. இவன் தான், இந்த பையன்தான் உன் குடும்பத்தோட கடைசி வாரிசாவான். நான் அழிப்பேன், நான் கிரிக்கெட்டோ, நான் அழிக்க போறேன்.